guys, welcome back to our channel. நம்ம சேனல் பேர் அதுவா தேஜா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வேற என்ன ஒரு சாதாரண பிஆர் மேட்ச் தான் பார்க்க போறோம். வந்து பிஆர் மேட்ச் நான் ஒரு வீடியோ வந்து இது பண்ணிருப்பேன். இந்த வீடியோ பூயாம வச்சிருப்பேன். நீங்க பாத்துட்டு வாங்க. அந்த வீடியோ வந்து முன்னாடி இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் நாய்ஸா இருக்கு. அதனால வந்து என்னோட வாய்ஸ் கேட்க மாட்டேன். அதனால வந்து ஸ்டார்ட் பண்றேன். நம்மளோட அவுட்ஃபிட் வந்து இதாக தான் இருக்க போகுது. மாஸ்க் மாத்திக்கலாம். மாஸ்க் இந்த மாஸ்க் வச்சுக்கலாமா? இந்த மாஸ்க் நல்லா இருக்கா? இந்த மாஸ்க் நல்லா இருக்குல்லங்க. இது வந்து வச்சுக்கலாமா? எதை வச்சுக்கலாம் சொல்லுங்க. எனக்கு மாஸ்க் மட்டும் கொஞ்சம் குழப்புது. இதே வச்சுக்கலாம். இந்த மாஸ்க் வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குன்னு ஓகேங்க. ஓகே, நான் இப்போ ஆரம்பிக்கிறேன். ஓகே, இந்த ஹீரோக்கு போகிறது தான் நம்ம இது. இன்னைக்கு ஒரு வீடியோ வரும், நாளைக்கு ஒரு வீடியோ வந்தால் தான் வரும். ஏன்னா வந்து இந்த மழை காலத்தில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கரெக்டாக போகலாம். நம்ம ஸ்டார்ட் ஆகுதா? எப்போ ஸ்டார்ட் ஆகி முடிக்குமோ? ஓகே, நமக்கு வந்து ஆஃபரில் டெய்லி ஸ்பெஷல் வந்து இந்த டோக்கன் தந்துருக்காங்க. என்ன டோக்கனு லட்சம் என்ன பண்ண முடியும்? மேட்ச் பண்ணலாமா? எவ்வளோ வாங்க முடியும்? 5 தான் வாங்க முடியுமா? 5 மட்டும் வாங்க முடியும்னா என்ன தரணும்? இந்த பண்டில் வாங்கணுங்க. ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம எப்போ போல டீச்சர் தான் வச்சிருக்கோம். இப்போ இங்கே வந்துட்டு பச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். நான் போடுறது இந்த ஜெஸ்ஸி வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயாக தந்தாங்க. பார்த்தீங்களா? எல்லாருக்கும் ஃப்ரீயாக தந்தாங்க. எனக்கு ஜெஸ்ஸி வேணும். ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் கிடச்சிச்சு ஜெஸ்ஸியே. ஓடு வந்துட்டா பார்த்தீங்களா? நம்ம வந்து என்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடலாம். நான் எனக்கு இது ப்ரோ நேபின்னு ஒரு இருக்கா, அவனுக்கு வந்து நான் இது பண்ணி விட்டேன். இந்த கேமில் யார் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துருக்கேன். மிச்சம் 3 பேர் யாரும் எனக்கு தெரியல. ஏன்னா அவன் எனக்கு ஸ்குவாட்லாம் இல்லைங்க. எனக்கு ஸ்குவாட் இருந்தால் கூட என்கிட்ட அவனுக்கு கேட்க மாட்டாங்க. அவனுக்கு கேட்டு நான் கேட்க மாட்டாங்க. நான் எவ்வளோ பெரிய பிளேயரு, அவங்க வந்து டாப்அப் பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நானா பெரிய ஆள் நீ தான் பெரிய ஆள் டாப்அப் பண்ணுறத வச்சு இது பண்ணுறாங்க. யாருக்குமே ஸ்கில்ன்றதே இல்லை. ஸ்கில்லை பார்த்து யோசிக்க மாட்டாங்க. அதனால் வந்து நம்ம தான் பெரிய ஆள் நம்ம ஒரு சேனல் வச்சு காட்டுறோம். ஏன்னா அப்போ தானே பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு ஆடுறது டாப்அப் மட்டும் முக்கியம், எனக்கு ஆடுறது முக்கியம். பேசி மொத்தம் வாங்கிட்டா நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. என்னடா ஃபஸ்ட்டு எடுத்து எங்கே இத்தனை பேரா? ஐயோ, நம்ம கோத்து விட்டாங்க. ஓடுங்க. ஐயோ, என்ன இந்த கிடைக்குது? ஏன் எனிமே இல்லைடா. ஓ, அந்த எனிமே ஆஃப்லைன் நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். M10 எடுத்துக்கலாம். இது ஸ்னைப்பர் வேணாம். நாங்கள் ஒரு எனிமி இருக்காங்க. எப்படி போகிறோம் மட்டும் என்னங்க அந்த எனிமியை காணும்? எங்கங்க இங்கே தானே சுட்டான்? என்னங்க சுற்றி ஓடிக்கலாம். எங்கங்க காணும்? மேலே இருக்காங்க. ஐயோ, மேலே வந்து போட்டு தரோம். நிறைய இருக்கேன். நீ கொஞ்சம் கடை காட்டா வந்து நான் முடிக்கிறேன். நீங்கள் மேலே தாங்கிறான். இப்போ நான் எப்படி மேலே போகிறது? இப்போ வந்து மேலே போனோன்னா நம்மளுக்கு வந்து ஹியூமன் லான்ச் பேட் வேணும். லான்ச் பேட் தான் அட்டாச் பண்ணி ஆகணும். நான் மேலே தான் நினைக்கிறேன். ஒன்றும் சாப்பிட தான் நினைக்கிறேன். கொஞ்சம் தலையை காட்ட கூட முடிச்சிடலாம். யாராச்சும் வாங்கலாம். அவனுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் வச்சு பார்க்கலாம். மேலே தான் இருக்கான்னு நினைக்கிறேங்க. எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த மழை சீசனில் நிறைய பேர் கோல்டு பிடிச்சிருக்கு. அதனால் ஒருத்தன் நான் இந்த டீஜாவில் போக வச்சு நம்ம வைக்கிறோம். இதுமே என்ன பண்ணிருக்கிறான்? எனிமையவே இல்லை. ஏதோ உள்ள உட்காந்து முட்டை போட்டுருக்கிறான். முட்டை போட்டா முடியும். நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்டாக வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து கிராணி சாப்டர் 2 ஒரு ஷார்ட்ஸில் போட்டுருந்தோம். அது வந்து நான் ஆடி இருக்கேன். வாய்ஸ் தான் கொடுக்கல. வாய்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு இது பண்ணிடுறேன். வாய்ஸ் கொடுத்துட்டா கிளியர் ஆகிடும். அதுக்கோசம் தான் பார்க்குறேன். இருங்க, இதில் ஹியூமன் லான்ச் பேட் மட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். மேலே ஒரு இருக்கான். போட்டானுங்க நினைக்கிறேன். மேலே இருக்கணும். போட்டானுங்க மேலே தெரியல இருக்குது. இங்கே கிளியராக தெரியல. ஓகே, நம்மளோட வேலையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு M10 நான் மாற்றி ஆகணும். வெட்டாக கூட இருக்கலாம். M10 எனக்கு பிடிக்காதுங்க. எங்கள் அண்ணன் வேணா பிடிக்கும். ஆனால் எனக்கு பிடிக்காது M10 மட்டும். அது M10 அழுத்துறவங்க தான் எடுத்துப்பாங்க. எங்கள் அண்ணன் மாதிரி. அதான் எனக்கு பிடிக்காது. இங்கே ஸ்கேர் இருக்குது. ஸ்கேர் எடுத்துக்கணும். இப்போ வந்து என்கிட்ட வந்து ஸ்கேர் பாருங்கள். ஸ்கேர் இந்த ஸ்கின்லாம் வந்து எப்போ வந்துச்சு தெரியுமா? ஓல்டு பிளேஸ்க்கு தான் தெரியும். அப்போ எல்லாரும் மதிக்கிறதே இல்லை. இந்த ஸ்கின் யாருமே மதிக்கிறதே இல்லை. கொஞ்சம் UMP இருக்குது. UMP நல்லா இருக்கும். இந்த ஸ்கின் கூட இருக்குது. UMP சூப்பராக இருக்கும். இவங்க எங்கே கோப் போட்டுருக்காங்க? மேலே ஒருத்தருக்காங்க. இதில் அசைவாங்க. ஐயோ, இது போட்டேன். எனக்கு இது கச்சா போதும். ஃபஸ்ட்டே கச்சு அதோட அருமை பற்றி எனக்கு தெரியல. எனக்கு தெரியும். எஸ்கேஸ் போதும். அவனே போட்டு தட்டாங்க. ஏண்டா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அவ்வளோதான் போட்டு தட்டான். அடிக்கலாண்டா. நாங்கள் அப்படி போய் விட்டே ஏதாச்சும் நாங்கள் போட்டு போயிட்டே இருக்கோம். உங்களுக்கு எனக்கு ஐடியா இருக்குது. இங்கே தான் தனி பண்ண வந்துட்டு வச்சுட்டு நாங்கள் ரிலே பண்ணிட்டு மட்டும் ரிவே பண்ணிட்டா மட்டும் எனக்கு பயமா இருக்குங்க. சில பேர் இருந்தால் தான் நல்லா இருக்கு. சில பேர் கூட இருந்தால் நம்ம நாக்கான கூட 2 பேர் வந்துட்டாங்க. போச்சு அங்கே ஒருத்தங்க அதிகமாக சொல்கிறான். எவனாச்சும் ஒருத்த வாங்க ஒரு சைடு. என்ன ஐயோ, என்ன மட்டும் சொல்கிறாங்க? நாங்கள் இத்தனை பேர் வண்டியில் போட்டாங்க. வண்டியில் ஒரு குவாடே மாட்டிக்கோங்க. கண்டிப்பாக நாங்கள் செத்து சாவ நல்ல வாய்ப்பு இருக்குது. ஐயோ, எது இஷ்டம் இல்லை. இப்போ ஓடுறது தான் வருது. நான் ஃபுல் ஹெல்த் ரெக்கவர் பண்ணிட்டு ஓட வேண்டியது தான். ஃபுல்லாக ஓடுறது தான். இப்போ ஓடு என்ன இன்னும் 2 பேர் சுத்தாங்க. இவங்க நம்ம ரிவே பண்ணிடலாம். எல்லாரும் போட்டு தட்டாங்க தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு போட்டு தான் தள்ளிப்பாங்க. அது எப்படி கிளியராக அப்படியே திரும்பியும் அந்த போட்டு தள்ளி. ஐயோ, திருப்பியுமா சுற்றுறான். போச்சு. நாங்கள் அவனும் சுற்று. நான் இது தாம்சன் மாட்டிக்கிறேன். போச்சுங்க, எல்லாமே போச்சு. ரேங்க் பண்ணுறாங்க. ஓடுதான். இனிமேலும் நம்மளால இங்கே இருக்க முடியாதுங்க. ஏன்னா நீங்கள் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இங்கே எத்தனை பேர் இருக்கானுங்க? நாங்கள் 2 பேர் தானே. என் கூட வரா ஃபாலோ பண்ணியா? கூட வர அங்கேயே இருக்கு. ஆகாதாப்பா. கூட வரமாட்டாங்க. அவன் சாவுடா. கூட வாடான்ட்டு இருங்க. நம்ம இதுவே பண்ண தேவைப்படும். இந்த காய் நம்ம எடுத்துட்டு ஓடிடலாம். நம்ம சொன்னால் கேட்க மாட்டான். நம்ம இப்போதைக்கு இங்கேருந்து ஓடிடலாம்.
நம்ம ஓடினா தான் அவனுக்கு புரியும் நம்மளோட அருமை. இங்கே பார்த்தீங்களா இப்போ நான் அடிச்ச ஷாட்லாம் ஒரு கில் எப்படி அடிச்சு அது ஓசிக்கிட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா சில டேமேஜில் முடிச்சு அந்த ஒருத்தர் எங்கே வந்தானே தெரியல. எங்கள் ஸ்குவாடே காலி பண்ணுறோம். இருங்க அங்கே எவ்வளோ இருக்க மாதிரி இருக்கு. நம்ம எங்கே போனாலும் கொஞ்சம் சைலண்டாக அந்த மாதிரி தான் போகணும். ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி இருக்காங்க. எங்கே வேணாலும் எனிமிஸ் இருப்பாங்க. நம்ம இந்த மேட்ச்சில் பூய் அடிக்கணும்னா பூய் அடிச்சு தான் ஆகணும். பூய் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் பூய் அடிக்கணும். ஒரே நினைக்க தெரியுது பரவாயில்ல. ஒரே நிமிடம் சத்தம் அது எவ்வளோ பியர் ஓப்பன் பண்ண மாதிரி இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டு இப்போ வந்து எங்கே இருக்காரு, மேலே இருக்கிறாரு. உங்களை நான் இப்போ வண்டி எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து ஒரு மிக சிறப்பான செயலாக இருக்கும். வண்டி எடுத்து போய் அவரை வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே இதில் போயிட்டு நம்ம போட்டு தெரிவிக்கிறது பக்கத்தில் என்ன வராண்டா இது வந்துச்சு பின்னாடி ஹாஸ்டல் கீ கட்சிடா. எவ்வளோ enemy பக்கத்துலேயே தான் இருக்கும். ஓசிங் கிடச்சிருக்கு. ஏன் புல்லட் ப்ரோ ஹெல்ப் மீ ப்ரோ 1 minute ப்ரோ ஆட்டோ இது கொடுத்து ஏறா சீக்கிரமா ஏறா வர நம்ம சீக்கிரமா போனோம். இப்போ என்னோட எப்படி இருந்துச்சு என்னோட அட்டாக்லாம் அந்த அட்டாக் பற்றி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ பெரிய பிளேயர் இப்போ பண்ணிங்களா டாப் அப் பண்ணி முக்கியம் இல்லைங்க. நம்மளோட ஸ்கில் தான் முக்கியம். இப்போ ஸ்கில் வச்சு தான் ஆடணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஸ்கில் தான் ரொம்ப முக்கியம். நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. எப்போ நான் இந்த ட்ரெஸ் வச்சிருக்கேன் அந்த ட்ரெஸ் வச்சிருக்கேன் மற்றவங்க காட்டாதுங்க. உங்களோட ஸ்கில் காட்டினீங்கன்னா ஐயோ நாங்கள் அப்படி தான் போயிடலாம் இருந்துச்சுன்னு வா முன்னாடி ஓடி வரா. இவ்வளோ தூரம் பறந்து வந்துட்டு பெருசு. ஐயோ இதையா ஹெல்ப் பண்ணுறேன். நான் ஹெல்ப் பண்ணாமல் போகிறேன். நீங்கள் டீம் மட்டும் ஹெல்ப் பண்ண போனால் எனக்கு தான் கெட்ட பேர். இது இங்கே வந்து எங்கேயாச்சும் இது இருக்க வெண்டிங் மிஷின் இருக்கும். ஐயோ அவங்க எனிமி இறங்கலாம். போச்சு எனிமி இறங்கிட்டான். நம்ம என்ன பண்ணுறது தான் எனக்கு தெரில. அங்கே பார்த்தா எனிமி இருக்கிறான். பரவாயில்ல போங்க நம்ம ஃப்ரெண்டு கோசம் தானே. எல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். எல்லாம் நம்ம ஃப்ரெண்டு கோசம். ஐயோ திருப்பி எடுத்துட்டாங்க இருங்க. ஐயோ இறங்கிட்டாங்க 2 பேரா. எனக்கு போவாதா ஐயோ அங்கே போவாதான் இப்போ தான் போகிறான். 2 பேருங்க. நான் இப்போ ஏதாச்சும் தூக்கி போட்டோம்னா ஓடுங்க. இப்போ பார்த்தீங்களா எங்களோட இதை எப்படிங்க இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க. நான் உள்ளே போய் நான் இப்போ ரிவே பண்ணுறேன். எனக்கு ரொம்ப கோல்டு வரப்பிச்சு. இன்னும் பெரிய ரிவே பண்ணுங்க. நான் பார்த்ததே ஓடுறோம் வண்டிக்கா என்ன பண்ணுறோம் வண்டிக்கா தூக்கி போட்டால் தான் வரும். அங்கே தான் வருதா ஓட ஐயோ நான் வாய்ஸ் கொடுக்காம இருக்கேன். நான் என்ன ஒரு யூடியூபர். ஐயோ போச்சு எல்லாம் போச்சு. ஏங்க நான் இப்படி இருக்கேன். ஐயோ என்ன நினச்சா எனக்கு கேட்க முடியாது. ஓகே காய்ச்சி இப்போ கேம்குள்ள வருவோம். நான் பேசிட்டு வாய்ஸ் கொடுக்க மாட்டேன். அப்படியே கடைசியில் வந்தாச்சு. நீங்கள் என்னோட ஃபைட்டை பார்த்துருப்பீங்களா? இப்போ புரிஞ்சுதா நம்மளுக்கு இது முக்கியம் இல்லை. 5 கிலோ அடிச்சிருக்கேன். ரொம்ப பெருசு தெரியுமா? 5 கிலோ கிட்ட தான். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம பிசி பண்ணுங்களா நான் இந்த மாதிரி இதில் ஆடுறேன் பிசியில் ஆடுறேன் இந்த மாதிரிலாம் ஆடுறேன் ஒன் டேப் அடிப்பேன். அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். நானும் ஒன் டேப்லாம் அடிப்பேன். எனக்கு இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்களா அது எப்படி ஒன் டேப் இருக்குது இப்படி 2 ஒன் டேப் அதை வச்சு தான் காலி பண்ணேன். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடலாமா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் நிறைய கேமிங் போட்டுருக்காங்க. நான் பழைய ஹீரோக்கு பழைய இது போட்டுருக்கோம். ரேங்க் டிஷர்ட் அதான் ரேங்க் டோக்கன்ஸ் வச்சு டிஷர்ட் அது போட்டுருக்கோம். இவரும் பணக்காரனா இருக்காங்க. ஓகே ஃபஸ்ட்டில் வச்சுருக்கோம். நம்மளாம் ஃப்ரீயாக கொடுத்த ஜெர்சி ஃப்ரீயாக கொடுத்த பேண்ட் ஃப்ரீயாக கொடுத்த சூஸ் தான் எல்லாமே ஃப்ரீயாக நம்ம போட்டுருக்குது. நம்ம ஒன்று டாப் ₹1 கூட செலவு பண்ண மாட்டேன் கேமுக்கு. ஏன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க இது கேம் இப்போ காசை வேஸ்ட் பண்ணுவேன். இதுக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணால் அப்போ மற்றதுலாம் எப்படி வேஸ்ட் பண்ணியா மாட்டேன்னு கேட்பாங்க. ஐயோ இப்போ ஒன்றும் ஸ்டாண்ட் பண்ணி அனுப்புவாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டீச்சரை போட்டு விட்டோம். எங்கே போடணுமோ அங்கே போட மாட்டேன். ஐயோ என்னங்க இது போ ஜஸ்ட்டுங்க. இப்போ வந்து 2 பேர் தான் இருக்காங்க. உங்கள் கவர்லேயே இருப்பாங்க. நீங்கள் ஒருத்தர் உள்ள இருக்காங்க. ஒன்றும் எங்கே தெரியல. ஒன்றும் எங்கள் பின்னாடி கூட இருக்கும். சொல்ல முடியாதுங்க. ஒருத்தன் ஒருத்தன் போடுங்க. என்ன பண்ணிக்கலாம் நாங்கள் இப்போ வந்து ஏன் இருக்கோம்னா வந்து ஒரு இல்லை லாஸ்ட் யூஸ் பண்ணான். அது இருக்கும் ஒருத்தங்க இருக்கான். இன்னொருத்தங்க எங்கே இருப்பான்? ஹெல்ப் பண்ணுங்க. ஒருத்தன் தானே இருக்கான். நான் தான் கட்சி கொடுத்தேன். 7 கிலோ டெமிட்டி வச்சு போடா. டெமிட்டி போட்டு போடா. வா ஐயோ போட்டா போச்சு. டெமிட்டி வச்சு என்ன பண்ணுறேன் ஸ்டெப்பாக போடா. அவ்வளோதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. இந்த மேட்ச் நம்ம பூயா வச்சு கலக்கியாச்சு. போன மேட்சும் பூயா தான். இந்த மேட்ச் வேற லெவல் மேட்சுங்க. இங்கே கூட ஆடினதுல பூயா தான் தெரியுது. இதை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ் நம்மளோட சேனலில் நிறைய பண்ண மாட்டேனே. எனக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி 80 அந்த மாதிரி வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் நான் எதுவும் கண்டிக்க மாட்டேன்.
எனக்கு இந்த ட்ரெஸ் எடுக்கணும் ஆசை. இந்த ட்ரெஸ் கிடைக்குமா? அடுத்து இந்த ஹேர் எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு இந்த ஹேர் வந்து ப்ராப் அதான் தெரியல. அதனால எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும்னு ஆசை. இந்த மாதிரி மண்டெல்லாம் கூட கரெக்டாக கூட நல்லா இருக்கும். ஓகே, ஒரு வாங்கி போட வேண்டியதான். இதே கூட்டத்தை கொடுக்கலான்னு பாரு. இதுதான் கர்ணாவோட புத்தி காமிச்சா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சொல்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த மாதிரி நம்ம போகிற வீடியோஸ் வந்து நிறைய வரும். நம்ம ஹீரோக்கு அட்டைன் பண்ணுறது தான் நம்மளோட இது. அதனால வந்து பாருங்க 2 போய் அடிச்சிருக்கேன் பிஆரில். சொன்ன முடியாது சொல்லிட்டாமல் இருக்காது. ஓகே காய்ச்சி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.